நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் தாய்லாந்து போயிட்டு வந்திருக்கோம். பேங்காக் அண்ட் பட்டாயாவை சுற்றி பார்த்துட்டு வந்தோம். எங்களோட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். ஸோ அங்கே பேங்காங்கில் இருக்க Day 1 Day 2 சீரிஸ் போடுறதுக்கு முன்னாடி சில அட்ராக்டிவான பிளேஸஸை பற்றின வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என் பேர் ஜோ, நம்ம சேனல் பேர் ஜோ த எக்ஸ்ப்ளோரர். புது ஃபுட்ஸை, ரிசார்ட்டு, புது பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனலுக்கு பிடிக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக் ஆஃப்ஸில், லீவ்ஸில், ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியில் நான் போக இடங்களை பற்றின வீடியோஸ் தான் சேனலில் பார்க்கலாம். பேங்காக் ரீச் ஆன ஃபஸ்ட்டு டேயே நாங்கள் விசிட் பண்ண பிளேஸ் தான் இந்த ஐகான் சியாம். லோ லைட்டாக இருந்தாலும் பார்க்க அழகாக இருக்குல்ல. ஆக்சுவலி இது ஒரு ஷாப்பிங் மால் தான். அண்ட் ஆல்சோ இது கூட ஒரு ரெசிடென்ஸ் பில்டிங்கும் இருக்குது. 70 ஃப்ளோர் இருக்குது. தாய்லாண்டில் 6th டாலஸ்ட் பில்டிங்னு சொல்லுவாங்க. அதை விட இது ரொம்ப அழகாக இருக்கும். இது வரைக்கும் அங்கே இருக்க எல்லா ஷாப்பிங் மாலை விட இது வந்து ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜியில் ஈவன் உட்கார இடம் கூட பாருங்களேன், பார்க்கவே ரொம்ப குவாலிட்டியாக அழகாக இருக்கும். ஈவன் மேலே ஃபால் சீலிங் கூட அந்த டிசைனிங் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். நான் இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா, மற்ற ஷாப்பிங் மால்லாம் சுற்றி பார்த்ததுக்கு அப்புறம் கூட இந்த ஷாப்பிங் மால் அப்படியே கண்ணிலேயே இருந்துச்சு. இந்த ஷாப்பிங் மாலில் ஆக்சுவலி இந்த இடத்த விட இன்னும் அழகான பிளேஸ் இருக்குது. அதை நான் ஃபைனலாக வச்சுருக்கேன், வீடியோட எண்டில் அதை வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ இந்த ஃபால் சீலிங் எல்லாத்தையும் விடவும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட் இருக்குது. ஆக்சுவலி இந்த மால் எங்கே இருக்குது அப்படின்னா, சாவோ ரிவர் இருக்குது பேங்காங்கில், ஒரு ஃபேமஸான ரிவர். அந்த ரிவரோட பேங்க்ஸில் தான் இந்த ஷாப்பிங் மால்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த ரிவரில் க்ரூஸ் ஷிப்ஸ் இருக்குது. அந்த க்ரூஸ் ஒரு ட்ரைப் போகலான்னு தான் நான் ஆக்சுவலி இங்கே வந்தது. பட் எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக அந்த மாலையும் பார்த்தோம். அண்ட் ஆல்சோ இந்த வாட்டர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த லைட்டு செம்மையாக இருந்துச்சு. இது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா நாங்கள் க்ரூஸ் ஷிப் புக் பண்ணுறதுக்காக சுற்றிட்டு இருந்தோம். சட்டனாக பார்த்தா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து அத்தனை பேருமே ஷாக் ஆகிட்டாங்க. இது பிளான் பண்ணதான் எனக்கும் தெரியல. ஏன்னா எல்லாமே மோஸ்ட்லி விசிட்டர்ஸ் தானே, நிறைய பேருக்கு நடக்குங்க தெரியாமல் தான் வந்தாங்க. பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் அந்த மியூசிக்கோட இதை பார்க்க எல்லாருமே ஒரு லெவலில் வைப் ஆகி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. எப்படி உட்காந்து பாங்களேன், நம்மளும் உட்காந்து பார்ப்போம்ல, அந்த மாதிரி எல்லாமே விசிட்டர்ஸ் தானே. மோஸ்ட்லி தாய்லாண்டோட நேட்டிவ் மக்களை விட நம்மள மாதிரி ட்ரிப்புக்கு வந்தவங்க தான் இங்கே இருக்கவங்க ரொம்ப அதிகம். இதுதான் அந்த மொத்த மாலுமே. வெளியிலேருந்து பார்க்க அழகாக இருக்குல்ல. ஸோ இந்த லைட் ஃபங்க்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. லேசரும் இடையில இது பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நிறைய வீலாகர்ஸ் வச்சுருந்தாங்க. ஈவன் அந்த ஹைட்டு, அவ்வளோ ஹைட்டு போச்சு இந்த வாட்டர். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் பார்த்து கழிச்சுக்கோங்க. ஸோ இந்த வாட்டர் ரைட் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமே தான் இந்த இடத்துக்கு வந்தேன். இது நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க, ஐகான் சியாம். ஆக்சுவலி சைனீஸ் நியூ இயர்க்காகவே சில செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இதை செஞ்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. நிறைய இடத்துல வந்து இந்த ட்ராகன்ஸை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இது குட்டி குட்டியாக நிறையா சிறுவங்கள் செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் சுற்றிட்டு இந்த இடத்துல ட்ராகன் போட்டது மாதிரி ஐகான் சியாம் உள்ளுக்குள்ளே என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி இதெல்லாம் எப்படி செஞ்சாங்க தெரியல, காலுக்கு கீழே மேலே தூக்கி வச்ச மாதிரி இருக்குல்ல. ஓகே, ஸோ இதுக்குள்ளே என்னடா இருக்குது, உள்ளே எதுவும் டெம்பிள் மாதிரி ஹட் மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு உள்ளே போய் பார்த்தா ஜஸ்ட் ஒரு கண்ணாடி தான் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நம்மளை தான் பார்த்துட்டு போக மாதிரி இருக்குது. மேபி
ஒரு படத்தில் கூட இல்லை நம்மளோட கண்ணாடியை கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே உள்ளே வந்து என்ன இருக்குன்னு பார்த்துட்டு எதுவுமே இல்லைன்னு எல்லாமே சர்ப்ரைஸ் ஆகி போனாங்க. பட் நல்லா இருந்துச்சு. ஐகான் சியாம்னு போட்டிருக்குல்ல. ஸோ ஐகான் சியாமில் இருக்க தாஜ்மஹாலில் ஃபைனலாக அழகான பிளேஸ் வச்சுருக்கேன்னு சொன்னால அது இந்த இன்டீரியர் தான். ஸோ இப்படி கீழே மேலே பார்த்தீங்கன்னா அப்படி வேற லெவலில் இருக்குல்ல. இப்போ கண்ணு மாதிரி இருக்குல்ல, ஒரு லேக் பை லேகா. ஸோ ஆக்சுவலி தான் இதோட டாப். நம்ம இப்படி பார்த்து கசிப்போம்ல இந்தியா பாகிஸ்தானோட ஒரு சீன் வரும், அந்த மாதிரி பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு. லைட்டிங்ஸ்லாம் வச்சு முக்கியமாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஸ்பாட்னா இதை சொல்லிவிடுவேன். கண்டிப்பாக ஃபஸ்ட் டே நீங்கள் ஐகான் சியாம் போயிடுங்க. அந்த வாட்டர் ரைட் ஃபங்க்ஷன்லாம் ஆக்டிவிட்டியெல்லாம் ஈவெண்ட்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இது ஒரு பயங்கர வைப் கொடுத்துச்சு. இவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்களே. இதெல்லாம் பால்ஸ், ரவுண்ட் பால்ஸை தொங்க விட்டுருந்தாங்க. இதெல்லாம் நம்ம சைடு கூட செய்வாங்க. பட் இந்த இடம் வந்து எனக்கு இந்த ஃபால் சீலிங், அந்த மேலே இருக்க டிசைன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு சொல்லுவேன். ஆக்சுவலி இங்கே எதுவுமே நான் வாங்கலை, நம்ம விண்டோ ஷாப்பிங் தானே. இங்கே நிறைய ரோலெக்ஸ் இதுமாதிரி காஸ்ட்லியான ப்ரீமியம் பிராண்டோட ஷாப்ஸ் எல்லாமே உள்ள இருந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலி இந்த க்ரூஸ் ட்ரிப்லாம் போயிட்டு தான் வந்தோம் இப்போ. ஸோ அதெல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்தோம். இந்த வீடியோலாம் ஃபஸ்ட்டு ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, டே வைஸ் போடுறப்ப இவ்வளோ தூரம் ஒரு இடத்த காட்ட முடியாது. ஸோ இங்கே வந்தோன்னு சொல்லி ஒரு 2-3 மினிட்ஸ் காமிச்சிட்டு அடுத்தடுத்த இடத்துக்கு போயிடுவோம்ல. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி இதை போட்டேன்னா நான் டே வைஸ் போடுறப்ப ஃபஸ்ட் டே எங்கே சுற்றி பார்த்தா போடுறப்ப இதெல்லாம் நான் லிங்க் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ மற்ற பிளேசஸோட வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கும். தாய்லாந்து போக ஆசைப்பட்டவங்களும் சரி, தாய்லாந்து போக முடியாதவங்களும் சரி, கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தாய்லாந்து பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அனுப்பிச்சுடுங்க. இல்லை இதை பார்த்து ரசிக்கிறது கூட இந்த வீடியோ அனுப்பிச்சுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட்டும் பண்ணுங்கள் பாஸ். தேங்க்யூ.